வெல்கம் டு ETM. நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இல்லைனா கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது எப்படி வந்து காரணிப்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து காரணிப்படுத்துகன்னு ஸ்ட்ரைட்டாக கேட்டாலும் கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஏபிஜிபியில் nth வேல்யூ கண்டுபிடிக்கிறது, n வேல்யூ கண்டுபிடிக்கிறது, அப்படி இல்லை அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷனில் அந்த ஈக்குவேஷனாக கொடுத்துட்டு சிம்பிளிஃபை பண்ண சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இந்த இடத்துல எல்லாமே யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து தனியாக யூஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. இருக்கிற இடத்துல சம்மில் போடும்போது உங்களுக்கு கடைசியாக வர்ற ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கோ இல்லை வந்து ஃபர்ஸ்ட்லேயே ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கோ இந்த மாதிரி அந்த வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ பொறுமையாக தெளிவாக சொல்லித்தரேன். ஓகேங்களா? தெளிவாக கவனிங்க. பேசிக் கிளாஸ் தான் இது. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி வந்து இது எனக்கு தெரியும் மேம், இதை வந்து காரணிப்படுத்துறது எனக்கு தெரியும், பிரித்து எழுதுறது எனக்கு தெரியும், காமனாக எடுத்து எழுதுறது எனக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம வந்து கிளாஸ் வைஸ், அதாவது டாபிக் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 15 டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ குரூப் 4க்கு ஸோ அந்த 15 டாப்பிக்கும் பிளேலிஸ்ட்டில் தனித்தனியாக டாபிக் வைஸ் நான் வந்து கிளாஸ் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இது தெரியும் அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணி ஃபுல்லாக ஒவ்வொரு டாப்பிக்கையும் நோட்டு போட்டு ஃபுல்லாக தெளிவாக கவனித்து மாடல் வைஸ் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் தெளிவாக கவனித்து நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகலாம். ஓகேங்களா? இல்லை எனக்கு வந்து காரணிப்படுத்துகள் தெரியாது மேம் அப்படின்னீங்கன்னா இந்த வீடியோவை தெளிவாக ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க இந்த காரணிப்படுத்துதல் எப்படின்னு சொல்லிக் கொடுங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இதை ஒரு தனி வீடியோவாக மேக் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு தெளிவாக கவனிச்சுக்கோங்க. காரணிப்படுத்துதல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டைப்பில் வரும். ஓகேங்களா? ஸோ எப்படி வரும்? ஃபஸ்ட்டு டைப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிறதுல இருந்தே காமனாக ஏதாவது வெளியே எடுத்து சால்வ் பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா டைப் 2 ஃபார்முலாஸ் வச்சு நீங்கள் ஃபார்முலா பேஸு அதை கொண்டு வந்ததுக்கப்புறம் மாற்றுற மாதிரி வரும். மூணாவது காரணிப்படுத்துறது தான். அது பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற அந்த வேல்யூஸ் ஈக்குவேஷன் இருக்கும் இல்லையா, அந்த வேல்யூஸ்லேருந்து நீங்கள் எடுத்து பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ அதை எப்படியெல்லாம் பண்ணலாம், அந்த 3 டைப்பையும் எப்படியெல்லாம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இதை கொடுத்துட்டு காரணிப்படுத்துக்கலாம் கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கானது. அது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் கேட்பாங்க. நமக்கு எப்படி வரும் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷனில் ஈக்குவேஷன் டைப்பாக மேலே ஈக்குவேஷனில் கொடுத்துட்டு டிவைடட் பைக்கு கீழே மறுபடியும் ஈக்குவேஷன் கொடுத்து சால்வ் பண்ண சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இடத்துல வரும். அது போக ஏபிஜிபியில் பார்த்தீங்க அப்படின்னா n வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு வரும் இல்லையா? ஸோ எப்படி வரும் அப்படின்னா இப்போ n² - 8n + 99 இந்த மாதிரி வரும் இல்லையா? ஸோ இந்த இடத்துலேருந்து அதை காரணிப்படுத்தி நம்ம கண்டுபிடிப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இடத்துல எல்லாமே இந்த காரணிப்படுத்துதல் தெரிஞ்சிருந்தால் தான் உங்களால் போட முடியும். இல்லை அப்படின்னா அது வரைக்கும் கொண்டு வந்துடலாம், ஆனால் அதுக்கப்புறம் எப்படி போடணுங்கிற அந்த ஸ்டெப் உங்களுக்கு தெரியாமலே போயிடும். ஓகேங்களா? ஸோ அப்போது ஃபஸ்ட்டில் வந்து நான் சொல்லித்தரதை கவனிங்க. ஓகேங்களா? இது தெரியும் மேம், அது தெரியும் மேம் அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. ஸோ தெளிவாக ஒவ்வொன்றையும் என்ன சொல்ல வர அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ டைப் 1ல் பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ அது 2, 3, 1 எத்தனை வேணால் கொடுப்பாங்க. ஆனால் அதை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இருக்கிறதுல காமனாக உங்களால் வெளியே எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இது x², இது x, இங்கே y, இங்கே y. அப்போ xy நம்மளால் காமனாக வெளியே எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்படி உங்களுக்கு எடுக்க தெரியல அப்படின்னா இப்போ x²லேருந்து x எடுத்துட்டா என்ன வரும்னு தெரியல மேம் அப்படின்னீங்கன்னா அதை ஃபஸ்ட்டு பிரித்து எழுதிக்கோங்க. பாருங்கள், 4 × x² எப்படி எழுதலாம், x × xன்னு எழுதலாம் இல்லையா? 2x பெருக்கும்போது தான் x². இதுவே x³ இந்த 3x வரும். ஓகேங்களா? × y. அதே மாதிரி இதை இங்கே பாருங்கள், இங்கே 4 இருக்கிறதால இந்த 8 நான் 4 × பிரிச்சுக்கிறேன். எனக்கு வெளியே எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அப்போது 4 × 2 8. ஓகேங்களா? இந்த புள்ளி கிடையாது, × ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ × x × y. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டுலேயுமே எது எது காமனாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு டிக் அடிங்க. பாருங்கள், 4 ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது, x ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது, y ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ காமனாக இருக்கிற டிக் அடித்தோம் இல்லையா, அதெல்லாமே வெளியே எடுங்க. பாருங்கள், 4xy எடுத்தாச்சா? எடுத்ததுமே ஒரு ப்ராக்கெட் போட்டுருணும். ஓகேங்களா? ஸோ ஓப்பன் ப்ராக்கெட் மட்டும் போடுங்க, அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ 4xy. இப்போ இந்த இடத்துல மீதி என்ன மட்டும்தான் இருக்குது, டிக் அடிக்காமல் என்ன இருக்குது, x மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? ஓகே, அதுக்கப்புறம் ப்ளஸ்.
ஏன்னா இது முடிஞ்சிருச்சு, அதனால் ப்ளஸ். இந்த இடத்துல ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ், மைனஸ் இருந்தால் மைனஸ். அதுக்கப்புறம் இதில் என்ன வருது, 2 மட்டும்தான் வருது. அப்போ 2. அப்போது இதை எப்படி எழுதலாம், 4x2y + 8xy 4xy × x + 2ன்னு நம்ம எழுதலாம். ஓகேங்களா? ஒரு சிலர் வந்து இந்த இடத்துல வெளியே எடுக்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க, அதனால் தெளிவாக கவனிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்போது இங்கே இருக்கிறத ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு எடுக்க தெரியும் அப்படின்னா 4xy எடுத்திங்கன்னா மீதி x + 2 தான். இது ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் எழுதிடலாம். சப்போஸ் தெரியல அப்படின்னா இங்கே இருக்கிறத தனித்தனியாக சிங்கிள் வேல்யூவாக பிரிச்சுக்கோங்க. பிரித்ததுக்கப்புறம் எதெல்லாம் காமனாக இருக்கோ அதை வெளியெடுங்க, காமனாக இல்லாததை ப்ராக்கெட்குள்ளே எழுதுங்க. ஓகேங்களா? அப்படி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். இது ஒன்று. அதே டைப்பில் இன்னொரு கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இதை சால்வ் பண்ணலாமா? பாருங்கள், x2 yz xy xz. ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா x2 இருக்குது, இங்கே y இருக்குது, இங்கே x இருக்குது. ஓகேங்களா? நான் என்ன பண்ணுறேன், இப்படியே காமனாக என்னால் எடுக்க முடியாது. இது ரெண்டுலேருந்து காமனாக எதுவுமே கிடையாது. இது ரெண்டில் காமனாக x இருக்குது, பட் இது ரெண்டில் எதையுமே என்னால் எடுக்க முடியாது. அப்படிங்கிறதால நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை வந்து மாற்றி எழுதிக்கிறேன். ஓகேங்களா? சரி, இங்கே இருக்கு இல்லையா, இந்த இதை இங்கேயும் இதை வந்து இங்கேயும் கொண்டு போய்க்கிறேன். ஓகேவா? பாருங்கள், x2 + xz. ஓகேவா? இந்த xz இங்கே கொண்டு போய்க்கிறேன், இந்த yz இந்த சைடு கொண்டு வந்திருக்கிறேன். அப்போது xy + yz, ஏன்னா எனக்கு காமனாக வேணும், எடுக்கணும், அதனால். ஓகேங்களா? அப்போது இந்த வேல்யூஸை அப்படியே நான் இந்த இடத்துல கொண்டு வந்துட்டேன், இந்த வேல்யூஸை இந்த இடத்துல கொண்டு வந்துட்டேன். ப்ளஸ் இருக்கிறதால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒருவேளை மைனஸ் இருந்ததுன்னா மைனஸோடு கொண்டு வந்துடுங்க. ஓகேங்களா? ஏன்னா இந்த இடத்துல ப்ளஸ்ஸுங்கிறதால உங்களுக்கு வேல்யூஸ் மாறாது. மைனஸில் இருந்ததுன்னா மைனஸோடு கொண்டு வந்தால் தான் வேல்யூஸ் மாறாது, இல்லைன்னா தப்பாக போயிடும். ஓகேவா? ஓகே. இப்போ பாருங்கள், இந்த ரெண்டில் இருந்துமே இப்போ இதை x × xன்னு எழுதலாம், இதை xz, மீதி இருக்கிறதெல்லாம் அப்படியே எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டுல இருந்துமே x காமனாக இருக்குது, அப்போ வெளியே எடுத்துருங்க. மீதி என்ன இருக்கும், இந்த இடத்துல எக்ஸும் இந்த இடத்துல z2 இருக்குது, சென்டரில் ப்ளஸ்ஸு. அப்புறம் இந்த இடத்துல பாருங்கள், y இங்கேயும் காமனாக இருக்குது, வெளியே எடுத்துருங்க. இந்த இடத்துல x இருக்குது, அதுக்கப்புறம் ப்ளஸ்ஸு, இந்த இடத்துல z இருக்குது. புரியுதுங்களா? ஓகே. இப்போ இந்த இடத்துலேருந்து இப்படி மாற்றியாச்சு. இப்போ பாருங்கள், இது ஒரு டேர்மு, இது ஒரு டேர்ம். ஓகேங்களா? ஸோ ப்ளஸ்ஸோ மைனஸோ வருது அப்படின்னா அதுக்கு தனித்தனியாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒவ்வொரு டேர்ம். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். அப்போ 4 டேர்மை இப்போ 2 டேர்மாக மாற்றியாச்சு. ஓகேங்களா? இந்த 2 டேர்மையுமே ஒரு டேர்மாக மாற்ற போகிறோம். பாருங்கள், இங்கே x + z, இங்கே x + z காமனாக இருக்கா? ஸோ வெளியே எடுத்துருங்க. ஓகேவா? வெளியே எடுத்ததுக்கப்புறம் இந்த சைடு என்ன இருக்குது, x மட்டும் இருக்குது, அதுக்கப்புறம் ப்ளஸ்ஸு, இந்த சைடு y மட்டும் இருக்குது. அப்போது x + z x + y தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? புரியுதுங்களா தெளிவா? இந்த இடத்துல எடுக்கும்போது தெளிவாக எடுங்க. பாருங்கள், இது ரெண்டுலேயுமே ப்ராக்கெட்டோடு நான் வெளியே எடுத்துட்டேன். மீதி இந்த ஃபுல்லாக இருக்கிறது தான் அது ஒரு டேர்ம். அப்போ இதை எடுத்துட்டேன் அப்படின்னா மீதி என்ன இருக்குது, எக்ஸ் மட்டும் இருக்குது. அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாகவே வந்துருச்சு இல்லையா? வந்ததுக்கப்புறம் இங்கே என்ன சிம்பிள் இருக்குதுன்னு பாருங்கள், அதை அப்படியே போடுங்க. அதுக்கப்புறம் இதுலேயும் இதை நம்ம எடுத்தாச்சு, மீதி என்ன இருக்குது, ஒய் மட்டும் இருக்குது. அப்போ x + y. ஸோ இதுதான் இதுக்கான வேல்யூ. ஸோ x2 + yz + xz + xzக்கு xy + xzக்கு நம்ம எப்படி எழுதியாச்சு, இந்த மாதிரி எழுதியாச்சு. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி எழுதி தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி வரும் சிம்பிளிஃபிகேஷனில். ஓகேவா? ஓகே. இப்போ இந்த மாதிரி காமனாக ஒன்றுமே கிடையாது, இருக்கிறதுல காமனாக இருக்கிறத வெளியே எடுத்து நம்ம கொண்டு வந்துட்டோம். அதுதான் டைப் 1. ஓகேவா? டைப் 2 பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலா பேஸில் அதை நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபார்முலாஸ் என்ன வரும் பாருங்கள், a² - b²னா a + b × a - b, இந்த மாதிரி எழுதலாம். இது ஃபார்முலா. அடுத்து a + b ² அப்படின்னா a² + 2ab + b²ன்னு எழுதலாம். அதே மாதிரி a - b ² a² - 2ab + b²ன்னு எழுதலாம். இது எல்லாமே இயற்கணித ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். நம்ம கொஸ்டினில் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா இப்படி எழுதிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி இந்த மாதிரி கொடுத்துட்டா இப்படி மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள் போடும்போது இன்னுமே தெளிவாக புரியும். பாருங்கள், இப்போ k² - 25, k² அப்படியே இருக்கட்டும், -25 5² எழுதலாம். ஓகேங்களா? ஸோ 5², இங்கே ஸ்கொயர் இருக்கிறதால இங்கே இருக்க வேல்யூஸை ஸ்கொயராக மாற்ற முடியுமான்னு பாருங்கள். மாற்ற முடிஞ்சதுன்னா ஈஸியாக எழுதிக்கலாம். ஓகேவா? ஓகே. இப்போ 5² எழுதலாம். இங்கே பாருங்கள், இது a² - b², அந்த ஃபார்மேஷனில் இருக்கா?
ஏக்கு பதிலாக கே, பிக்கு பதிலாக 5. அப்போ இதை எப்படி எழுதலாம்? ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பின்னு எழுதலாம். பாருங்கள், ஏக்கு பதிலாக கே, பிக்கு பதிலாக 5. ஏக்கு பதிலாக கே, பிக்கு பதிலாக 5. அப்போ கே ப்ளஸ் 5 கே மைனஸ் 5ன்னு இந்த வேல்யூஸை நம்ம எழுதலாம். புரியுதுங்களா? ஓகே, இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணியாச்சு. இப்போ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வருதா? ஸோ இங்கே ஸ்கொயர், இங்கே ஸ்கொயர். ஆனால் இந்த முன்னாடி இருக்க லெட்டரும் பார்க்குறதுக்கு நம்பர் இருக்கு இல்லையா, அந்த நம்பரையும் ஸ்கொயராக எழுதலாம். அப்போது 64 8 ஸ்கொயர்னு எழுதலாம். புரியுதுங்களா? ஓகே, இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 81 9 ஸ்கொயர்னு எழுதலாம் இன்டூ ஒய் ஸ்கொயர். ஸோ இங்கே இருக்கிறத, இங்கே ஸ்கொயர் இருக்கிறதால முன்னாடி இருக்க நம்பரை நான் ஸ்கொயராக மாற்றிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா அடுக்குகளோட விதி. அதாவது ஏபி ஹோல் பவர் என் அப்படின்னா ஏ பவர் என் பி பவர் என்னு எழுதலாம். இப்படி இருந்தால் இப்படி எழுதலாம், இப்படி இருந்தால் இப்படி எழுதலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது, 2 இருக்குது, 2க்குமே பவரில் மேலே ஒரே நம்பர் தான் இருக்குது. அப்போ ரெண்டையும் சேர்த்து இந்த மாதிரி எழுதலாம். அப்போ 8x த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். இதையும் அதே மாதிரி எழுதலாம், 9y த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். புரியுதுங்களா? ஸோ 2 வேறு வேறு நம்பருக்கு பவரில் ஒரே நம்பர் இருக்கிறதால 2 மல்டிப்ளையில் இருக்குது. ஸோ பெருக்கிட்டு பவரில் எழுதிக்கிறேன், ஒரே இடத்துல எழுதிக்கிறேன். அப்போ ரெண்டுமே வேல்யூஸ் உங்களுக்கு மாறாது. இப்போ பாருங்கள், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேஷனில் வந்துருச்சா? ஏக்கு பதிலாக 8x, பிக்கு பதிலாக 9y. இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? பாருங்கள், ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. ஸோ இந்த வேல்யூஸை பாருங்கள், 64 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 81 ஒய் ஸ்கொயரை 8x ப்ளஸ் 9y இன்டூ 8x மைனஸ் 9y நம்மளால் பிரித்து எழுத முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பிரித்து எழுதிக்கலாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்து பாருங்கள், இந்த ஃபார்மேஷனில் வரும். ஸோ இந்த ஃபார்மேஷன் நம்ம பார்த்தாச்சு. இப்போ இந்த ஃபார்மேஷனில் வரும். பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். பாருங்கள், இங்கே எக்ஸ் ஸ்கொயரு, இங்கே ஒய் ஸ்கொயரு, இங்கே XY இந்த மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்பர்லாம் விட்டுருங்க. நம்பரை தவிர மீதி இருக்க அந்த வேரியபிள் அதாவது எது வேணால் வரலாம். ஓகேங்களா? ஸோ சி ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர்னு என்ன வேணால் வரலாம். 2 வேரியபிள் வரணும். ஒன்று ஒரு இடத்துல ஸ்கொயராகவும் இன்னொரு இடத்துல ஸ்கொயராகவும் இருக்கணும். இன்னொரு இடத்துல 2 மல்டிப்ளையில் இருக்கணும். பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் XY. ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கு இல்லையா, எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்கிறத 3 ஸ்கொயர்னு எழுதலாம். 9 3 ஸ்கொயர்னு எழுதலாம். அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த 30 XY அப்படியே இருக்கட்டும். ஓகேங்களா? ஓகே, ப்ளஸ் இந்த 25 5 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ ஒய் ஸ்கொயர். இப்போ இதே ஃபார்மேஷனில் அதை எழுதணும் அப்படின்னா எப்படி வரும்? 3x ஹோல் ஸ்கொயர்னு பொதுவாக எழுதிக்கலாம். ஏன்னா ரெண்டுலேயுமே ஸ்கொயர் தான், அப்போ பொதுவாக எழுதிக்கலாம். ப்ளஸ் 30 XY அப்படியே இருக்கட்டும். ப்ளஸ் இதையும் 5y த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், இது ஏ ஸ்கொயர் ஃபார்மேஷனுக்கு வந்துருச்சு, இது பி ஸ்கொயர் ஃபார்மேஷனுக்கு வந்துருச்சு. கரெக்டாக? அப்போது சென்டரில் இருக்கிறது என்ன தான் வரும்? கண்டிப்பாக இந்த 2ab அப்படிங்கிறது தான் வரும். ஓகேங்களா? ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ இந்த 2abங்கிறத எப்படி பிரிக்கலாம்? பாருங்கள், ஏ அப்படிங்கிறது 3x. கரெக்டாக? ஏ ஸ்கொயரில் ஏ அப்படிங்கிறது 3x, பி அப்படிங்கிறது 5y. ஸோ ஐமூ 5. இந்த இடத்துல 2 இங்கே மறுபடியும் பெருக்கணும் இல்லையா, அப்போ 2. சார் பாருங்கள், 3 2 6 6 5 30. ஸோ 30 XY. புரியுதுங்களா? ஸோ அந்த ஃபார்மேஷனில் தான் இது இருக்குது. நான் அதனால் நம்ம பிரித்து எழுதணுங்கிறதே கிடையாது. ஸோ அதை எப்படி எழுதலாம்? நம்ம ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். பாருங்கள், ஏ என்ன 3x, பி 5y ஹோல் ஸ்கொயர். புரியுதுங்களா? இதை ஒரு டைம் இந்த மாதிரி ஸ்கொயர்னு போட்டாலும் சரி, இல்லை 2 டைம் மல்டிப்ளையில் போட்டாலும் சரி. அதாவது 3x ப்ளஸ் 5y இன்ட்டு 3x ப்ளஸ் 5yன்னு பிரித்து எழுதினாலுமே ஒன்று தான். இப்படி எழுதினாலும் ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ அப்போ இருக்கிற இந்த ஃபார்முலாவாக நான் மாற்றி கொண்டு வந்து அதுக்கப்புறம் ஏபி என்னன்னு கண்டுபிடிச்சி இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஓகே, அதுக்கு கண்டிப்பாக என்ன தெரியணும்? இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர், இந்த இடத்துல 2வது ஸ்கொயர், ரெண்டையும் பெருக்கி சென்டரில் எழுதி இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் இந்த ஃபார்மேஷனுக்கு நம்மளால் கொண்டு வர முடியும். ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்து பார்க்கலாம். பாருங்கள், சேம் அதே மாதிரி தான். பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் XY. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்குது. சிம்பிள் எப்பயும் மறக்கக்கூடாது, மாற்றி எழுதக்கூடாது. ப்ளஸில் இருந்ததால் இந்த இது, மைனஸில் இருந்தால் இந்த இது. ஓகேங்களா? ஓகே, இப்போ இது எப்படி எழுதலாம்? 4 2 ஸ்கொயர்னு எழுதலாம்.
மைனஸ் 4xy ப்ளஸ் இந்த இடத்துல எதுவுமே கிடையாது ஒய் ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ இதே ஃபார்மேஷனில் எழுதுங்க. 2x த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ ஏக்கு பதிலாக என்னது 2x, ஏன்னா இது ஹோல் ஸ்கொயர். அடுத்து பிக்கு பதிலாக என்ன வரும்? உங்களுக்கு வெறும் ஒய் மட்டும்தான் வரும், ஏன்னா அதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை. அப்போது ஏக்கு பதிலாக 2x, பிக்கு பதிலாக 4y. அப்போ இது என்ன தான் வரும்? கண்டிப்பாக உங்களுக்கு 2ab தான் வரும் இல்லையா? 2 இன்ட்டு ஏ என்ன 2x, b வந்து y. ஸோ 4xy அது வந்துருச்சா? புரியுதுங்களா? ஆனால் மைனஸில் இருக்கிறதால இந்த இதை எடுக்கணும். அப்போது a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர். அப்போ 2x மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர். அப்படி இல்லை அப்படின்னா 2x மைனஸ் ஒய் இன்ட்டு 2x மைனஸ் ஒய்ன்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா, இது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர், ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் அந்த ஃபார்முலாவாக நம்ம மாற்றி ஏபி என்னன்னு கண்டுபிடிச்சி இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஓகே, இப்போ இது வரைக்கும் போட்டாச்சு. இப்போ இந்த இதை பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x ப்ளஸ் 16. ஓகேங்களா? ஸோ இதையும் இந்த ஃபார்மேஷனில் நம்மளால் ஃபார்முலா பிரகாரம் கொண்டு வர முடியுமான்னு பாருங்கள். கொண்டு வந்துட்டிங்கன்னா இதே ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். கொண்டு வரல அப்படின்னா அது டைப் 3. ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த 16 எப்படி எழுதலாம்? 4 ஸ்கொயர்னு எழுதலாம். கரெக்டாக? ஓகே, இப்போ பாருங்கள், இது ஏ ஸ்கொயர், இது பி ஸ்கொயர்னு ஆயிடுச்சு. அப்போ ஏக்கு பதிலாக எக்ஸும் பிக்கு பதிலாக 4ம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இந்த இடத்துல இது என்னது வரணும்? 2abன்னு சென்டரில் வரணும். ஓகேவா? 2 இன்ட்டு ஏஎக்ஸு பி 4. ஸோ இது ரெண்டையும் பேருக்குங்க 8x. ஸோ 8xன்னு இங்கே இருக்கிறதால இது என்னது? இது 2ab. அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேஷனுக்கு இது வந்துருச்சு. வந்ததால் இது என்னது? ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். ஏ என்ன? எக்ஸு, பி 4 த ஹோல் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர். இதை இந்த மாதிரி நம்மளால் எழுத முடியும். ஒருவேளை 2ab ஃபார்மேஷனுக்கு கொண்டு வர முடியல அப்படின்னா அது டைப் 3 காரணிப்படுத்தணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? அதை தெளிவாக கவனிங்க. ஓகேங்களா? ஸோ அதை சொல்லும்போது தெளிவாக கவனிங்க. ஓகேங்களா? ஸோ டைப் 1 பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற அந்த ஈக்குவேஷனில் காமனாக ஏதாவது எடுக்க முடிஞ்சதுன்னா எடுத்து நம்ம இந்த மாதிரி அதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டைப் 2 பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கியூபிக் ஃபார்முலா இருக்குது, நான் அதை அடுத்து போடுறேன், இதை அழிச்சிட்டு போடுறேன். ஸோ ஸ்கொயருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா, ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர், ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேஷனுக்கு நம்மளால் இருக்கிறத மாற்ற முடியும் அப்படின்னா அதை மாற்றி அதுக்கப்புறம் அதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி போடலாம். அடுத்து கியூபிக் ஃபார்முலா ஒன்று இருக்குது, அதையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம டைப் 3 பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து டைப் 2லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியூபிக் ஃபார்முலா எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபார்முலா பாருங்கள், ஏ ப்ளஸ் பி த ஹோல் கியூப் ஈக்குவல் டு ஏ கியூப் ப்ளஸ் 3a ஸ்கொயர் பி ப்ளஸ் 3ab ஸ்கொயர் ப்ளஸ் பி கியூப். அதுக்கப்புறம் ஏ மைனஸ் பி த ஹோல் கியூப் அப்படின்னா சேம் இதே தான், ஆனால் ஆல்டர்னேட்டிவாக சிம்பிள் வரும். பாருங்கள், ஏ கியூப் மைனஸ் 3a ஸ்கொயர் பி ப்ளஸ் 3ab ஸ்கொயர் ப்ளஸ் பி கியூப். சாரி, இந்த இடத்துல மைனஸ் பி கியூப். ஓகேவா? ஸோ இதே அப்படியே எழுதி ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு அடுத்து மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் அந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்மேஷனுக்கு நம்ம கொண்டு வந்தோம். அதாவது கொஸ்டினில் இருக்கிறத இந்த ஃபார்மேஷனில் மாற்றினதுக்கப்புறம் ஏ என்ன பி என்னன்னு கண்டுபிடிச்சி இந்த இடத்துல எழுதிக்கணும். ஓகேங்களா? ஓகே, பார்க்கலாமா? பாருங்கள், எக்ஸ் கியூப் ப்ளஸ் இதுக்கு தெளிவாக பார்த்துக்கோங்க. பாருங்கள், க்யூபு ஸ்கொயரு இங்கே பவரில் 1 இருக்கிறதா அர்த்தம், இங்கே எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஃபார்மேஷனில் வரணும். ஓகேங்களா? ஸோ இந்த இதில் மாற்றலாம். பாருங்கள், இப்போது எக்ஸ் கியூப் ப்ளஸ் இந்த இடத்துல 15x ஸ்கொயர் மட்டும் இருக்கட்டும், அது அப்படியே எழுதிக்கலாம். 75x ப்ளஸ் 125 5 க்யூப்னு எழுதலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஏ க்யூபுக்கு பதிலாக என்ன இருக்குது? எக்ஸ் க்யூப்னு இருக்குது. அப்போ ஏவோட வேல்யூ எக்ஸு. கரெக்டாக? அதே மாதிரி பி க்யூபுக்கு பதிலாக 5 க்யூப்னு இருக்குது. ஸோ பியோட வேல்யூ 5. மீதி இருக்கிறது இந்த ஃபார்மேஷனில் இருக்கான்னு செக் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், 3a ஸ்கொயர் பி. அப்போது 3 இன்ட்டு ஏ ஸ்கொயர் என்ன? எக்ஸ் ஸ்கொயர், பி 5. ஸோ என்ன ஆகும்? 15x ஸ்கொயர். இந்த இடத்துல வருதா? கரெக்டாக இருக்குது. அடுத்து என்னது? 3ab ஸ்கொயர். அப்போ 3ab ஸ்கொயர் 5 ஸ்கொயர். ஸோ 5 ஸ்கொயர் 25. அப்போ 3 இன்ட்டு 25 எக்ஸு 75x. ஸோ இதுவும் வந்துருச்சு.
அப்போது எந்த ஃபார்மேஷனில் இருக்குது, இந்த ஃபார்மேஷனில் இருக்கிறதால நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம். அப்போ என்ன ஆன்சர் வரும் பாருங்கள், a + 5 த ஹோல் கியூப் தான் இதுக்கான வேல்யூ. ஓகேங்களா, புரியுதுங்களா? ஸோ அப்போ இருக்கிறதே இந்த ஃபார்முலா இதுவாக நான் மாற்றிட்டேன். கண்டிப்பாக இந்த ஃபார்முலாஸ் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும், மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ இங்கே இருக்கிறத இதே ஃபார்மேஷனில் மாற்ற முடியுமான்னு பாருங்கள். இங்கே ஒரே ஒரு எக்ஸ் தான் இருந்தது, பட் இங்கே பார்த்தீங்கன்னா பி கியூன்னு 2 இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதே ஃபார்மேஷனில் மாற்றலாமான்னு பாருங்கள். 8 2 கியூப் அப்படின்னு எழுதலாம். 2 கியூப் மைனஸ் 3 கியூப், இது அப்படியே இருக்கட்டும், இது அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க, மைனஸ் கியூப். ஓகேவா, இப்போ சேம் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த அடுக்குகளோட விதி a⁴n b⁴nன்னா ab ஹோல் பவர் என்னன்னு எழுதலாம். அப்போ இது எப்படி எழுதலாம், 2p ஹோல் கியூப்னு எழுதலாம். இது மைனஸ் கியூப்னு இருக்கும். ஓகேங்களா, ஓகே. இப்போ a கியூபுக்கு பதிலாக என்ன இருக்குது, 2p த ஹோல் கியூப் இருக்கிறதால ஏவோட வேல்யூ 2p. b கியூபுக்கு பதிலாக என்ன இருக்குது, கியூப் இருக்குது. அப்போ பியோட வேல்யூ q. சைன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் மைனஸ்னு ஆல்டர்னேட்டிவாக இருக்குது. அப்போ இந்த ரெண்டையும் இவங்க கொடுத்துருக்க இந்த ஃபார்மேஷனில் தான் இருக்கான்னு செக் பண்ணிட்டோன்னா அப்போ நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ என்ன வருது, -3a²b -3a²b -3 × a² என்ன, 2p. அப்போது 2p ஹோல் ஸ்கொயர், b வந்து q, -3 இது என்னாகும், 2 4 p²y. அப்போ -12p² q. ஸோ இந்த ஃபார்மேஷன் வந்துருச்சு. அடுத்து இதை செக் பண்ணலாமா, பாருங்கள், இதை எடுத்துக்கோங்க. 3a பதிலாக 2p b², அப்போ q². 2 3 6 6p². ஸோ இந்த ஃபார்மேஷனுக்கு வந்துருச்சு. ஸோ மேலே கொடுத்துருக்கிறது இந்த ஃபார்மேஷனில் இருக்குது. ஏவோட வேல்யூ 2p, பியோட வேல்யூ q. அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், இதுக்கான ஆன்சர் 2p - q த ஹோல் கியூப். ஏன்னா மைனஸ் வருது, இந்த இடத்துல ஆல்டர்னேட்டிவாக சைன் இருக்கிறதால இங்கே மைனஸில் வரும், இங்கே எல்லாமே ப்ளஸில் இருக்கிறதால இங்கே ப்ளஸில் வரும். ஓகேங்களா, ஸோ இந்த ஹோல் ஈக்குவேஷனை இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி எழுத முடியும். ஓகேங்களா, ஸோ இந்த ஃபார்முலா மெத்தடில் இருந்ததுன்னா இது வந்து டைப் 2. ஃபார்முலா மெத்தடில் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக இருக்குது அப்படின்னா அதை எப்படி நம்ம காரணிப்படுத்தலாம், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே இருக்கு இல்லையா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, காரணிப்படுத்துதா. இந்த இடத்துல தான் நிறைய பேர் தப்பு பண்ணுவீங்க, தெளிவாக கவனிங்க. இங்கே பாருங்கள், அதே ஃபார்மேஷனில் தான் இருக்குது, x². ஓகேங்களா, ஸோ இதை ஸ்கொயர் வேல்யூவாக நம்மளால் எழுத முடியாது. ஓகேங்களா, ஸோ ஏன்னா ஸ்கொயர் ரூட்டுன்னு அந்த மாதிரி எல்லாமே வரும். ஸோ இதை ஸ்கொயர் வேல்யூவாக எழுத முடியலன்னா நம்ம என்ன டைப்புக்கு வந்துடணும், இந்த டைப்புக்கு வந்துடணும். ஓகேங்களா, ஸோ இந்த டைப் எப்படி இருக்கும் அப்படின்னா ax² + bx + c இந்த ஃபார்மேஷனில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ எக்ஸுக்கு பதிலாக என்ன வேணால் வரலாம். அப்போது ax² + bx + cங்கிற ஃபார்மேஷனில் இருக்கும். இந்த இடத்துல பெருக்குத்தொகை பார்த்தீங்க அப்படின்னா ac இந்த ரெண்டுக்கும் போடுவோம். கூடுதல் பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் b. ஓகேங்களா, ஸோ இப்போ சொல்லித்தரதை தெளிவாக கவனிக்கணும். பெருக்குத்தொகை அப்படின்னா இந்த இடத்துல x² குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு தான் சொல்லித்தரேன். ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்னா பவரில் 2 வருதுன்னு அர்த்தம், இருபடி சமன்பாடு. ஓகேங்களா, ஸோ அந்த இருபடி சமன்பாடு x² இருக்கும் இல்லையா, அந்த ஸ்கொயர் வேல்யூக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குன்னு பாருங்கள். அந்த கோஎஃபிஷியன்ட் வேல்யூவையும் இங்கே கான்ஸ்டண்ட்டாக இருக்கு இல்லையா, அந்த வேல்யூவையும் பெருக்குனா அது பெருக்குத்தொகை. ஓகேங்களா, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தான் கூடுதல், இதை கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ இப்போ எப்படி வரும் அப்படின்னா ஏசி அப்படிங்கிறத 2 நம்பராக பிரிக்கணும். ஓகேங்களா, ஸோ இங்கே பொதுவாக சொல்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம சம்முக்குள்ளே போய்க்கலாம். ஓகேங்களா, ஓகே. இப்போ பெருக்குத்தொகை இருக்கு இல்லையா, அதை மேலே எழுதிக்கோங்க. அதை 2ஆக பிரிக்கணும். ஏன் 2ஆக பிரிக்கணும் அப்படின்னா இருபடி சமன்பாடில் தீர்வுகள் உங்களுக்கு 2 தான் வரும். இந்த இடத்துல 2ன்னு இருக்கா, அப்போ 2ஆக தான் பிரிக்கணும். ஓகேங்களா, ஸோ இதை 2 வேல்யூஸை பெருக்கும்போது உங்களுக்கு அது கிடைக்கணும், கூட்டும்போது பின்னு கிடைக்கணும். புரியுதுங்களா, எப்பயுமே வித் சைனோட தான் சம்மில் எடுத்துக்கணும். ஓகேங்களா, ஓகே. அப்போ பெருக்குத்தொகை இங்கேயும் 2 வேல்யூஸ், ஏதோ ஒரு 2 வேல்யூஸ். ஓகேங்களா, அந்த 2 வேல்யூஸை பெருக்கும்போது இந்த பெருக்குத்தொகையும்
கூட்டும் போது இந்த கூடுதலும் கிடைக்கணும். அந்த மாதிரி கிடைக்கிற மாதிரி தான் நம்ம பிரிக்கணும். ஓகேங்களா? ஸோ சம் போடுறேன், இன்னுமே உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இப்போ சம் பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே என்ன சொல்ல வர்றேன் அப்படிங்கிறத தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ புரியும், ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்கும்போது அது மறந்துடும். ஓகேங்களா? ஓகே, இப்போது இந்த ஃபார்மேஷனில் தான் இங்கே இருக்குது பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x ப்ளஸ் 15 அப்படிங்கிறது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் சி. இந்த இடத்துல ஏக்கு பதிலாக 1 இருக்குதுன்னு அர்த்தம். 1 இருந்தாலும் வேறு நம்பர் இருந்தாலும் அதை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போது ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சிங்கிற ஃபார்மேஷனில் இருக்குது. இதுலேருந்து ஏக்கு பதிலாக 1, பிக்கு பதிலாக 8, சிக்கு பதிலாக 15ன்னு நம்மளால் எடுத்து எழுத முடியும். இப்போதைக்கு எடுத்து எழுதுங்க. சம் போட போட நீங்கள் அதை எடுத்து எழுதணுங்கிறது கிடையாது. ஓகேங்களா? ஓகே, இப்போ பெருக்கு தொகை என்ன வரும்? ஏசி. ஏயையும் சியையும் பெருக்கணும். பாருங்கள், 1 × 15 15. ஓகேங்களா? அடுத்து கூடுதல் B8. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 2 சம்முக்கு மட்டும் இந்த மாதிரி போடுங்க, தெளிவாக உங்களுக்கு புரியறதுக்காக. அடுத்தடுத்து நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போய்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போது கொடுத்துருக்க ஈக்குவேஷனை ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஃபார்மேஷனில் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டு ஏக்கு பதிலாக என்ன வேல்யூ, பிக்கு பதிலாக என்ன வேல்யூ, சிக்கு பதிலாக என்ன வேல்யூன்னு எடுத்து எழுதியாச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பெருக்கு தொகை அப்படிங்கிறது ஏசி. ஏயையும் சியையும் பெருக்கணும். கூடுதல் அப்படின்னா பி. இந்த இடத்துல எழுதியாச்சா? இப்போது ஏசி 15 இந்த 2ஆக பிரிக்கணும். பெருக்கும்போது வரணும், கூட்டும்போது 8ன்னு வரணும். இந்த மாதிரி 2 நம்பராக பிரிக்கணும். ஓகேங்களா? ஸோ 15 எப்படி பிரிக்கலாம் பாருங்கள். 3 5 5. ஓகேங்களா? ஸோ 3 × 5 15. 15 எப்படியெல்லாம் பிரிக்கலாம்னா 1 × 15ன்னு பிரிக்கலாம், இல்லை 3 × 5ன்னு பிரிக்கலாம். அதுக்கப்புறம் ஒன்றே தான், இது அப்படியே திருப்பி போடுவோம் இல்லையா? ஸோ 3 × 5 6 5 × 3 15 × 1 ரெண்டு விதமாக பிரிக்கலாம். நமக்கு கூடுதல் 8ன்னு வேணும். இதை 2ஐயும் கூட்டினா என்ன ஆயிரும்? 16ன்னு வந்துடும். இதை 2ஐயும் கூட்டினா 8ன்னு வரும். நமக்கு இதுதான் வேணும் இல்லையா? ஸோ அப்போ 3 5ன்னு நம்ம பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ பிரித்ததுக்கப்புறம் சைன் எல்லாமே பார்த்துக்கோங்க. இங்கேயும் ப்ளஸ் தான் இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே ப்ளஸ் தான். ஓகேங்களா? ஓகே, இப்போ இது கூட என்ன பண்ணணும்? எக்ஸை பெருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ 3x 5x. இப்போ இந்த வேல்யூஸ் இருக்குது இல்லையா? இந்த வேல்யூஸை இங்கே சென்டர் இருக்குது இல்லையா? இதுக்கு பதிலாக இந்த இடத்துல இதுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணணும். பண்ணலாமா? பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் இங்கே இருக்கிறது அப்படியே சைனோடு எடுத்துக்கணும். ப்ளஸ் 3x ப்ளஸ் 5x ப்ளஸ் 15. இந்த இடத்துல மைனஸ் ஏதாவது இருந்ததுன்னா மைனஸோடு தான் எடுக்கணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த 8xை நான் 5x 3xன்னு பிரிச்சுட்டேன். ரெண்டுமே ஒன்று தான் இல்லையா? ஸோ 5x 3x கூட்டினா 8x. இப்போ என்ன பண்ணணும்? இந்த 2 இருக்கு இல்லையா? இந்த 2லேருந்து காமனாக ஏதாவது எடுக்கணும். பாருங்கள், எக்ஸு காமனாக எடுக்கலாம். இதை எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயரை எக்ஸ் × எக்ஸ்ன்னு எழுதலாம். ஸோ ஒரு எக்ஸை காமனாக எடுத்துட்டேன், மீதி என்ன வரும்? எக்ஸ் மட்டும் வரும். இப்போ இந்த இடத்துல எக்ஸ் எடுத்துட்டேன், வேறு என்ன இருக்கும்? 3 மட்டும் வரும். ஓகேங்களா? ஓகே, இது முடிஞ்சிருச்சு. இந்த டேர்ம் முடிஞ்சிருச்சு. ப்ளஸ் போட்டுக்கோங்க. இந்த 2ஐயும் எடுங்க. இந்த 2ல் இந்த 15 எப்படி எழுதலாம்? 5 × 3ன்னு எழுதலாம். கரெக்டாக? ஸோ 5 காமனாக இருக்குது, வெளியே எடுத்துருங்க. மீதி என்ன வரும்? இந்த இடத்துல எக்ஸு, இந்த இடத்துல 3 மட்டும் வரும். ஓகேங்களா? ஓகே, இப்போ இது ஒரு டேர்மு, இது ஒரு டேர்மு. இதில் x + 3 காமனாக இருக்குது, இதுலேயும் x + 3 காமனாக இருக்குது. ஸோ காமனாக இருக்கிறத வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்துட்டிங்கன்னா மீதி என்ன இருக்குது? இந்த இடத்துல x மட்டும் இருக்குது, இந்த இடத்துல 5 மட்டும் இருக்குது. ஸோ x + 5 x + 3 அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அப்போ அதை காரணிப்படுத்தி இந்த மாதிரி நாம் எழுதியிருக்கோம். புரியுதுங்களா? ஸோ இதுதான் காரணிப்படுத்துதல் முறை. இந்த மாதிரி தான் போடணும். அப்போது எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டையும் கான்ஸ்டன்ட் வேல்யூவையும் பெருக்கி வர்ற வேல்யூஸை மேலே எழுதிக்கோங்க. அந்த இடத்துல 1ன்னு இருந்ததுன்னா 1ஆல் பெருக்கும்போது அதே தான் கிடைக்கும். வேறு நம்பர் இருந்ததுன்னா அது கூட பெருக்கி எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதை 2ஆக பிரிக்கணும். பிரிக்கிற வேல்யூஸை கூட்டும்போது அந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வரணும், பெருக்கும்போது அந்த பெருக்கு தொகை வரணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த இடத்துல நம்ம தான் பிரிக்கணும். அது இந்த மாதிரி எந்தெந்த டைப்பில் வருமோ போட்டு நமக்கு கூடுதல் என்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை பிரிச்சுக்கணும்.
ஓகேங்களா. பிரித்ததுக்கப்புறம் சைன் எல்லாமே பார்த்துக்கோங்க. இந்த 8x அதாவது பிக்கு பதிலாக பிஎக்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக இது ரெண்டையும் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு காமனாக இருக்கிறது நான் முதல்ல சொல்லி தந்தேன் இல்லையா, காமனாக இருக்கிறது எப்படி வெளியே எடுக்கணும்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி காமனாக இருக்கிறது எல்லாமே வெளியே எடுத்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி 2 டேர்மாக கிடைக்கும். ஓகேங்களா, அவ்வளோதான். இது வரைக்கும் போட்டிங்கன்னா இதுதான் காரணிப்படுத்துதல். புரியுதுங்களா? ஒவ்வொரு சம்மாக பார்க்கலாமா? பாருங்கள், அடுத்த சம் பார்க்கலாம். 11வது சம். 7c² + 2c - 5. இப்போ இதுக்கு முன்னாடி டேர்மில் பார்த்த மாதிரி பார்க்கலாம். பாருங்கள், c² ஓகே, ஆனால் ஏல இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்கொயரை எழுத முடியாது இல்லையா, அப்போ இந்த காரணிப்படுத்துதல் முறை தான் எழுதணும். இப்போ என்ன பண்ணணும், x² கோஎஃபிஷியன்ட்டையும் கான்ஸ்டன்ட் வேல்யூவையும் வித் சைனோட பெருக்கிக்கணும். அதுதான் பெருக்குத்தொகை இல்லையா. ஸோ 7 × -5 பெருக்குனா என்ன வரும், -35ன்னு வரும். இதை 2ஆக பிரிக்கணும். பாருங்கள், இந்த இடத்துல இந்த ஸ்டெப்பெல்லாம் நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன், ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம அதை போட்டெல்லாம் போட முடியாது எக்ஸாம் டைமில். ஓகேங்களா. ஸோ அப்போது என்ன பண்ணணும், ஸ்ட்ரைட்டாக பண்ணிக்கோங்க. c² அதாவது இந்த இடத்துல ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அதோட கோஎஃபிஷியன்ட்டையும் கான்ஸ்டன்ட் வேல்யூ வித் சைனோட பெருக்கி மேலே எழுதிக்கோங்க. அதை 2ஆக பிரிச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஓகே, இப்போ இதை இந்த இடத்துல கொண்டு வந்து கூட்டுனா இந்த இடத்துல இருக்கு இல்லையா, ஸோ அது வரணும். ஸோ +2ன்னு வரணும். ஸோ 35 இன் டேர்ம்ஸ் ஆஃப் எந்தெந்த மாதிரியெல்லாம் நம்ம எழுதலாம் பாருங்கள். 1 × -35ன்னு எழுதலாம். இது என்னாகும், -35ன்னு வரும். கரெக்டாக. அடுத்து 7 × -5ன்னு எழுதலாம். இதுவும் -35 தான். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதை ரெண்டையும் கூட்டும்போது -34ன்னு வரும். இதை ரெண்டையும் கூட்டும்போது 2ன்னு வரும். நமக்கு கூட்டுற வேல்யூ 2ன்னு வரணும். அப்போ எந்த மாதிரி பிரிச்சுக்கலாம், நம்ம 7 - 5ன்னு பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா. ஏன்னா இந்த இடத்துல சைன் ரொம்பவே முக்கியம். 7 × -5 -35, 7 - 5 2. ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணணும், இது கூட எக்ஸை பெருக்கிக்கணும். சாரி, எக்ஸ் இல்லை, இந்த இடத்துல சி இல்லையா, ஸோ சியை பெருக்கிக்கோங்க. இந்த 2c பதிலாக அதை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க வித் சைனோட. அப்போ 7c² + 7c - 5c - 5. ஓகேங்களா. ஓகே, இப்போ காமனாக இருக்கிறது எழுதலாம். இது என்ன ஆகும் பாருங்கள், இந்த இடத்துல 2c இருக்கிறதா அர்த்தம் இல்லையா. நான் வேணால் அடுத்த ஸ்டெப்பில் எழுதிக்கிறேன். இப்போ பாருங்கள், 7c காமனாக இருக்கா, வெளியே எடுத்துடலாம். மீதி என்ன வரும், இந்த இடத்துல c மட்டும் வரும். இந்த இடத்துல ஃபுல்லாகவே எடுத்தாச்சு. ஃபுல்லாக எடுத்துட்டோம் அப்படின்னா அங்கே 1 இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா. இந்த இடத்துல -1 மட்டும் காமனாக எடுங்க. ஓகேங்களா. எடுத்திங்கன்னா என்ன வரும் பாருங்கள், இந்த இடத்துல என்னாகும், இது வந்து சரி -5 காமனாக எடுக்கலாம். ஓகேங்களா. ஸோ 5 -5 காமனாக எடுக்கலாம். மீதி என்ன வரும், இந்த இடத்துல c மட்டும் இருக்கும். இந்த இடத்துல ஹோலாக எடுத்துட்டோம்னா 1 மட்டும் இருக்கிறதா அர்த்தம். ஓகேங்களா. ஓகே, இப்போ இந்த ரெண்டுலேயுமே c + 1 காமனாக இருக்குது, வெளியே எடுத்துருங்க. மீதி என்ன வரும், இந்த இடத்துல 7c இருக்குது, இந்த இடத்துல -5ன்னு இருக்குது. அப்போ இதோட வேல்யூ c + 1 7c - 5. ஓகேங்களா. ஓகே, இப்போ ஒரு டவுட் வரலாம், இந்த இடத்துல 7c 7 -5ன்னு தான் எடுக்கணுமா, இல்லை -5 7ன்னு எடுக்கலாமா மேம் அப்படின்னு. ஓகேங்களா. ஸோ -5 7ம் நீங்கள் எடுக்கலாம், ரெண்டுமே ஒன்று தான். பட் இந்த இடத்துல கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறீங்கல்ல, அப்போ என்ன ஆகும், 7c² - 5c + 7c - 5ன்னு வரும் இல்லையா. இப்போது எப்பயுமே இந்த ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறத வெளியே எடுக்கிற மாதிரி கொண்டு வந்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சிம்பிளிஃபை பண்ண. இப்போ இந்த இடத்துல சி மட்டும்தான் காமனாக இருக்குது, இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ காமனாக எடுக்க முடியாது இல்லையா. அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் கான்ஸ்டன்ட் வேல்யூ காமனாக எடுக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூவையும் சேர்த்து காமனாக வெளியே எடுக்கிற மாதிரி நீங்கள் இந்த இடத்துல என்ன போட்டாலும் சரி. ஓகேங்களா. ஸோ -5 7ன்னு போட்டாலும் சரி, இல்லை 7 - 5ன்னு போட்டாலும் சரி, இங்கே கொண்டு வந்து எழுதும்போது காமனாக எடுக்கிற மாதிரி நீங்கள் மாற்றி எழுதிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ மாற்றி எழுதினாலும் தப்பு கிடையாது இல்லையா. ஸோ கூட்டும்போது 2 + 3 5 தான், 3 + 2 5 தான். அப்போது மாற்றி எழுதுனா உங்களுக்கு தப்பு கிடையாது. ஸோ காமனாக வெளியே இருக்கிற மாதிரி எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால தான். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணணும். எப்பயுமே இந்த சம்முக்கு இங்கே போடும்போது இங்கே எடுத்து எழுதும்போது அங்கே என்ன வேணால் போட்டுக்கோங்க, இங்கே எடுத்து எழுதும்போது இதில் காமனாக எடுக்கிற மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் வர்றது ஈஸியாக இருக்கும். இல்லைனா கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டே உட்காந்துருக்கணும். ஓகேங்களா. இப்போ நம்ம அடுத்த சம் பார்க்கலாம் பாருங்கள்.
2x² மைனஸ் 15x ப்ளஸ் 27. எப்பையும் போல் இங்கே x² கோஎஃபிஷியன்ட் இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் வேல்யூ, ரெண்டையும் பெருக்குங்க. 2 × 27 54. இந்த 54 ரெண்டாக பிரிக்கணும். கூட்டும்போது உங்களுக்கு -15ன்னு கிடைக்கணும். இந்த இடத்துல சிம்பிள் மறந்துடக்கூடாது, -15. ஓகேங்களா? ஸோ இது பெருக்கும்போது இது இது வந்து கூட்டும்போது. இப்போ 54 எப்படியெல்லாம் நம்ம பெருக்கலாம் பாருங்க. ஓர் 54 54. ஓகேங்களா? அடுத்து 27 × 2 6 × 9 இந்த மாதிரியெல்லாம் நம்ம பிரிக்கலாம் தானே. அதுக்கப்புறம் 3 கூட போடலாம். 3 × 2 3 ஓர் 3 3 8 24. ஸோ 3 × 18 இந்த மாதிரி எல்லாமே நம்ம 54 பிரிக்கலாம். கரெக்டாக? ஸோ இதுக்கு மேலே என்ன பிரிக்க முடிஞ்சால் போடுங்க. நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ரெண்டையும் கூட்டும்போது -15ன்னு வரணும். ஓகேங்களா? ஸோ ரெண்டு மைனஸ் வேல்யூஸை பெருக்குனா நமக்கு ப்ளஸ்ன்னு ஆயிரும். இது எல்லாத்துக்கும் தெரியும் தானே. ++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  சரி, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இடத்துல மைனஸ் வருதுன்னா மைனஸ். ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருந்து மல்டிப்ளைல இருந்ததுன்னா ப்ளஸ்ஸு, ரெண்டுமே மைனஸ்லேருந்து மல்டிப்ளைல வந்துச்சுன்னா ப்ளஸ்ஸு. ஆல்டர்னேட்டிவாக ஏதோ ஒன்று மைனஸில் இருக்குன்னா நீங்கள் பெருக்கும்போது மைனஸ் தான் கிடைக்கும். அப்போது நமக்கு இந்த இடத்துல மைனஸ் வேணும் அப்படின்னா இந்த இதை தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்போ ரெண்டு வேல்யூஸுமே கம்பல்சரியாக உங்களுக்கு மைனஸில் தான் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இது 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 ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பெருக்கும்போது 54ன்னு வந்து. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டையும் கூட்டுங்க. என்ன வரும்? -29ன்னு வரும். நமக்கு 15 தான் வேணும். இந்த ரெண்டையும் கூட்டுங்க, -15ன்னு வரும். இந்த ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா -21ன்னு வரும். நமக்கு என்ன வேணும்? 15 தான் வேணும். ஸோ இந்த ஃபார்மேஷனுக்கு எடுத்துக்கலாம். அப்போ -6 -9. ஓகேங்களா? ஸோ இது கூட எக்ஸை பெருக்கிக்கோங்க. ஸோ இங்கே எந்த ஃபார்மேஷனில் எழுதியிருந்தாலும் சரி, இங்கே காமனாக எடுக்கிற மாதிரி எழுதணும். பாருங்கள், 2x². இங்கே 9 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 9 காமனாக எடுக்க முடியாது. அப்போ 6 போட்டுக்கலாம். அப்போ -6x. எப்பயுமே சைன் மாற்றிடக்கூடாது. -9x ப்ளஸ் 27. ஓகேங்களா? ஓகே. இப்போ இந்த ரெண்டில் இருந்துமே என்ன காமனாக எடுக்கலாம்? 2 எடுக்கலாம், எக்ஸ் எடுக்கலாம். கரெக்டாக? 2x. இதை எப்படி பிரித்து எழுதலாம்? 2x × x மைனஸ் 2 × 3 × x. இதை பார்த்தீங்கன்னா 9x ப்ளஸ் 9 × 3. இந்த மாதிரி பிரிக்காமல் நீங்கள் அப்படியே கூட எடுக்கலாம். சப்போஸ் தெரியலன்னா இந்த மாதிரி பிரித்து எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ 2x இதுலேருந்து 2x காமனாக எடுக்கிற மீதி என்ன இருக்கும்? எக்ஸு மைனஸ் இந்த இடத்துல 3. ஓகேங்களா? ஓகே. இந்த இடத்துல -9 காமனாக வெளியெடுங்க. வெறும் எக்ஸ் மட்டும் இருக்கும். இந்த இடம் ப்ளஸ் அப்படிங்கிறது மைனஸ்னு ஆயிரும். ஏன்னா இதை கூட பெருக்கும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். இந்த இடத்துல 9 எடுக்கிற, ஸோ 3 மட்டும் வரும். புரியுதுங்களா? இங்கே ரெண்டுமே மைனஸில் இருக்குன்னா மைனஸ் எடுக்கும்போது இந்த இடம் ப்ளஸ்ன்னு ஆயிரும். ஏதோ ஒன்று தான் ப்ளஸ்ஸாக இருக்குது அப்படின்னா அது மைனஸ்ன்னு வந்துடும். ஏன்னா இந்த இடத்துல உள்ளே கொண்டு போய் பெருக்கிறதால தான் அர்த்தம். காமனாக எடுக்கிறதுனா என்ன அர்த்தம்? மறுபடியும் உள்ளே கொண்டு போய் பெருக்கணும் அப்படின்னா அதே வேல்யூஸ் வரணும். இந்த -9 உள்ளே பெருக்கினா என்ன ஆகும்? -9x. இதை உள்ளே பெருக்கினா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 9 27ன்னு வந்துடும். ஓகேங்களா? இது ஒருவேளை இங்கே ப்ளஸ் போட்டால் என்ன ஆயிரும்? -27ன்னு வந்துடும். உங்களுக்கு ஆன்சரே தப்பாக போயிடும். ஓகேவா? ஓகே. இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லையுமே x-3 காமனாக இருக்குது, வெளியே எடுத்துருங்க. மீதி என்ன வரும்? இந்த இடத்துல 2x இருக்குது, இந்த இடத்துல -9 இருக்குது. அப்போது இதுக்கான வேல்யூ x-3 × 2x - 9. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக போட்டுக்கலாம். ஆனால் இந்த இடத்துல எடுக்கும்போது, ஓகேங்களா, ஸோ இங்கே எடுக்கிறோம் இல்லையா, ஸோ இந்த மாதிரி எந்த வேல்யூஸ் வரும் அப்படிங்கிறத பார்த்து தான் எடுக்கணும். ஓகேங்களா? ஓகே. அடுத்து பார்க்கலாமா? பாருங்கள், கடைசி சம் 2x² -15x -17. இதுவே தான் இந்த இடத்துல ப்ளஸ்ஸுக்கு பதிலாக மைனஸ்னு இருக்குது. அப்போது நம்ம இங்கே எடுக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து உங்களுக்கு வேறு மாதிரி வரும். ஓகேங்களா? ஓகே. இப்போ பாருங்கள், x² கோஎஃபிஷியன்ட் ரெண்டையும் பெருக்குங்க. -2 × -27 -54ன்னு வந்துடும். ஏன்னா இங்கே +54ன்னு வந்துச்சு. கரெக்டாக? ஓகே. இப்போது -54 கூட்டும்போது -15. இப்போ அதை எப்படி எல்லாம் பிரிக்கலாம் பாருங்கள். 1 × -54 அதே மாதிரி தான் இங்கே இருக்கு இல்லையா, நம்ம பிரித்தோம் இல்லையா. அப்போ 27 × -2 6 × -9 அதுக்கப்புறம் 18 3 × -18. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எப்படி வேணால் போட்டுக்கலாம். 6க்கு மைனஸ் போட்டுக்கலாம், 3க்கு மைனஸ் போட்டுக்கலாம், எப்படி வேணால் போட்டுக்கலாம்.
ஆனால் போடும்போது கவனிக்கணும் இந்த இடத்துல நமக்கு இந்த வேல்யூ கூட்டும்போது வரணும். ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ இதை கூட்டுங்க. -53ன்னு வரும். இதை கூட்டினா 25ன்னு வரும். இதை கூட்டினா -3ன்னு வரும். இதை கூட்டினா -15. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அது இதுக்கு மைனஸ் போட்டால் என்ன ஆயிரும்? அது ப்ளஸ்ன்னு ஆயிரும் இல்லையா? ஸோ -3 18ன்னு பெருக்குனீங்கன்னா இந்த இடத்துல +15ன்னு வந்துடும். ஸோ ஆல்டர்னேட்டிவாக நம்ம தான் போட்டு செக் பண்ணிக்கணும் எதுக்கு மைனஸ் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வரும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த இடம் தான் வரும். ஸோ பாருங்கள், 3 -18 எப்பையும் போல் இது கூட எக்ஸ் பெருக்கிக்கும். இது ரெண்டையும் பெருக்கினா -54 கூட்டுனா -15. ஓகேங்களா? ஓகே, இப்போ 2x². இந்த இடத்துல பாருங்கள் 3x கொண்டு வந்து இங்கே போட்டிங்க அப்படின்னா 3 2 காமனாக வெளியே எடுக்க முடியாது அப்படிங்கிறதால இந்த வேல்யூஸ் எடுத்துக்கோங்க. அப்போ -18x +3x -27. புரியுதுங்களா? நான் எப்படி வந்து மாற்றி எடுத்திருக்கேன்னு. எனக்கு காமனாக வெளியே எடுக்கணும் அப்படிங்கிறதால நான் மாற்றி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 2ல் இருந்துமே பாருங்கள் 2x × x -2 × 9x +3x -9 × 3. ஓகேங்களா? ஸோ காமனாக இருக்கிறதெல்லாம் வெளியே எடுக்கலாம். பாருங்கள் 2x எடுங்க. 2x வெளியே எடுத்தால் மீதி என்ன இருக்கும்? x -9ன்னு இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இதில் இருந்து 3 மட்டும் காமனாக வெளியேடுங்க. x -9. இப்போ இந்த 2ல் இருந்துமே x -9 மட்டும் காமனாக வெளியேடுங்க. மீதி என்ன வரும்? 2x + 3. அப்போ இதுக்கான வேல்யூ x -9 2x + 3. ஓகேங்களா? ஸோ அவங்க கொடுத்துருக்க வேல்யூஸ் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண முடியும் அப்படின்னா ஃபார்முலா பிரகாரம் நீங்கள் போட்டுக்கலாம். அது டைப் 2 இல்லையா? ஸோ டைப் 1ல் காமனாக இருக்கிறத மட்டும் எடுத்து சால்வ் பண்ண முடியும்னா பண்ணிக்கலாம். இது டைப் 3. டைப் 3 தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காரணிப்படுத்துதெல்லாம் நிறைய பேத்துக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பிரிக்கிறத இந்த மாதிரி எந்த நம்பர் 2 நம்பரை பெருக்கும்போது உங்களுக்கு அந்த வேல்யூஸ் கூடுதல் இது வருமோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மைனஸ் போடுறத மட்டும் இந்த மாதிரி போட்டாலும் சரி. அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு ஈஸி வே கூட இருக்குது. எப்படி பண்ணலாம் அப்படின்னா இப்போ பாருங்கள் இந்த வேல்யூஸே இருக்கட்டுமே. பாருங்கள் இங்கே பொழுதுறேன். ஸோ -54 இந்த இடத்துல -15. ஓகேங்களா? ஸோ இப்போ 3 8. ஓகேங்களா? ஸோ மைனஸ் எல்லாம் விட்டுருங்க. மீதி எல்லாமே ப்ளஸ்ஸாக கூட நீங்கள் எடுத்துக்கோங்களேன். பாருங்கள் இந்த இடத்த ப்ளஸ்ஸாக கூட எடுங்க. என்ன வரும் பாருங்கள். இது கூட்டினீங்க அப்படின்னா 55, கழிச்சிங்க அப்படின்னா 53. இதை கூட்டினா 29, கழிச்சா 25. இதை கூட்டினா உங்களுக்கு 15, கழிச்சா 3. இதை கூட்டினா 21, கழிச்சா 15. அப்போ கழிச்சா 15 அப்படிங்கிற ஒரு நம்பர் கிடைக்கிது இல்லையா? அந்த வேல்யூஸை எடுத்துக்கோங்க. அப்போ 3 18. ஓகேங்களா? ஓகே, இப்போது இந்த இடத்துல மைனஸ் வருது அப்படின்னா கூடுதலில் மைனஸ் வருது, மேலேயும் மைனஸ் இருக்குது அப்படின்னா பெரிய நம்பருக்கு மைனஸ் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இல்லை கூடுதலில் ப்ளஸ் இருக்குது மேலே மைனஸ் இருக்குது அப்படின்னா சின்ன நம்பருக்கு மைனஸ் போட்டுக்கோங்க. ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். பாருங்கள் இங்கே ப்ளஸ் இருக்குது அப்படின்னா சின்ன நம்பருக்கு போட்டிங்கன்னா என்ன ஆகும்? 18 - 3 15. ஆனால் பெருக்கும் போது உங்களுக்கு மைனஸில் கிடச்சிடும். ஓகேங்களா? இதுவே இந்த இடத்துல மைனஸ் இருக்குது அப்படின்னா பெரிய நம்பருக்கு மைனஸ். பாருங்கள் 3 - 18 -15. ஓகேங்களா? ஸோ கீழே கூடுதல் வேல்யூ மைனஸில் வருது, மேலே பெருக்கு தொகை வேல்யூவும் மைனஸில் இருக்குது அப்படின்னா உங்கள் பெரிய நம்பருக்கு மைனஸ். ஓகேங்களா? இல்லை கூடுதல் வேல்யூ ப்ளஸில் இருக்குது, பெருக்கு தொகை வேல்யூ மைனஸில் இருக்குது அப்படின்னா சின்ன நம்பருக்கு மைனஸ். இப்படி போட்டும் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த காரணிப்படுத்துதல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய சம் நீங்கள்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த இடத்துல எந்தெந்த இடத்துலலாம் இந்த காரணிப்படுத்துதல் வருதோ அதை எல்லாமே இப்போ எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இன்னுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வே ஆஃப் மெத்தடில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டெப் எல்லாமே உங்களோட இப்போ புரியறதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே இப்போ புரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் போடுங்க. பழக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண இந்த ஸ்டெப் எல்லாமே ஸ்கிப் பண்ணிடலாம். அப்போ இதுக்கப்புறம் இதுன்னு போட்டு ஆன்சர் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம். ஸோ போட இதெல்லாமே நீங்கள் போடணுங்கிறது கிடையாது. ஸ்ட்ரைட்டாக இதை போட்டு இந்த இடத்துல போட்டு இதை போட்டு 3 ஸ்டெப்பில் ஆன்சர் போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி தான் பார்க்கணும். எந்தெந்த இடத்துலலாம் காரணிப்படுத்துதல் இந்த மாதிரி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பார்க்குறீங்களோ அது எல்லாத்தையுமே காரணிப்படுத்தி பாரு. ஓகேங்களா? ரெகுலராக இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இது எப்பயும் மறக்காமல் இருக்கும், ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ.